பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு மிக மிக முக்கியமான காரியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இது நமக்கு தொடர் போதனையாக இருப்பதினாலே கடந்த நாட்களில் கூட எப்படியாக கடன் இல்லாத ஒரு வாழ்வு, கடனில் சிக்கியிருந்தால் எப்படி வெளிவருவது, கடனில் விழுவது போல் இருந்தால் நீங்கள் விழாமல் உங்களை தக்க வைத்துக் கொள்வது, அப்புறமாக பணத்தை எப்படி சம்பாதிப்பது, அதை எப்படியாக அந்த பணத்தை நாம் சேமிப்பது, பணத்தை எப்படியாக முதலீடு செய்வது, பணத்தை எப்படியாக செலவழிப்பது என்பதை குறித்து போய்த்து கொண்டு வருகிறேன். இந்த தொடரிலே சீக்கிரமாக இந்த தொடரில் ஒரு முடிவுக்குள்ளாக வந்திருக்கிறோம். 1 அல்லது 2 தொடரிலே முடிந்துவிடும் இந்த செய்தி. இதை கவனமாக கவனிங்கள். இன்றைக்கு முக்கியமாக நேற்றைய தினத்தில் கூட உங்களுக்கு நான் கடந்த தொடரிலே முதலீடு, உங்களை முழுவதுமாக முதலீடு செய்யுங்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். முதலீடிலே ஒரு அநேக காரியங்கள், உங்களிடத்தில் இருக்க திறமைகளை எல்லாம் என்னென்ன திறமைகள் இருக்கிறது என்பதை முதலீடு செய்யுங்கள் என்று. இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது கடன்களை திரும்ப அளிக்கும் திட்டம், புரியுங்களா? அதை இன்றைக்கு பார்க்க போகிறோம், புரியுங்களா? கடன் வாங்கியிருந்தால் அது எப்படியாக ரீபே, அதை திரும்பி எப்படி நம்ம கொடுக்கக்கூடிய திட்டத்தை குறித்து சங்கீதம் 37வது அதிகாரம் வசனம் 2 துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான். கடன் எப்படியாக நம்ம வாங்குகிறோமோ, கடன் வாங்கின அந்த கடனை நம்ம செலுத்தவில்லை என்றால் துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான் என்று வேதவசனம் சொல்கிறது. நாம் கடனை வாங்குவதற்கு எப்படி உரிமை இருந்ததோ அதே போல கடனை நாம் திருப்பி கொடுப்பதற்கு நமக்கு முழு தார்மீக உரிமை. அது மட்டுமல்ல, நம்முடைய கடமை, அது சட்டம் சொல்கிறது, வாங்கிய கடனை நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டும். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் வசனம் 7 2 Kings chapter 4 verse 7 அவன் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தான். அப்பொழுது அவள் யாரே, அந்த விதவை போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், அந்த எலிசா, நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து, பாருங்க, கடனை தீர்ப்பதற்கு எலிசா தீர்க்கிறது சொல்கிறார், புரியுங்களா? அப்ப கடனை தீர்ப்பது, கடனை திரும்ப கொடுப்பது நம்முடைய கட்டாய கடமை. ஏன்னா கடனை வாங்கினோம், அந்த கடன் இலவசம் அல்ல, அதை நாம் திருப்பி கொடுக்க வேண்டியது என சட்டமாக இருக்கிறது. கடன்களை என்ன செய்யணும்னாக்க, கடன்களை மேற்கொள்வதற்கு முதல்ல என்ன செய்யணும்னாக்க திட்டமிடணும். கடன் வாங்கிட்டீங்க, வருமானம் எப்படி, ஒரு திட்டத்தை நீங்கள் போடணும். கண்டிப்பாக திட்டம் இல்லை என்றால், ஏன்னா சரியாக வாழ்க்கையில் நம்ம பட்ஜெட் போடாமல் எப்படி தேசத்தை நடத்த முடியாது போல் குடும்பத்திலே நம்ம பட்ஜெட் போடணும். கடன் எது வாங்கியிருக்கோம் அதை எப்படி அடைக்க வேண்டும் என்று திட்டமிடுதல். முதல்ல திட்டமிடுதல், 2வது கட்டுப்பாடு. நமக்கு என்னன்னாக்க கட்டுப்பாடு மிக மிக முக்கியம். புதிய கடன் வாங்கக்கூடாது என்று கட்டுப்பாடு, செலவுகளை குறைக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு. 3வதாக தியாகம் மற்றும் தியாகம் இருக்கணும், புரியுங்களா? எதை சில தேவையில்லாத காரியங்கள்லாம் நம்ம தவிர்க்க நமக்கு ஒரு தியாகம், குடும்பத்தில் தியாகம் வேண்டும். 3வது ஒரே நோக்கம், கடனை எப்படியாவது அடைத்து அதிலிருந்து வெளியே வருவேன் என்ற ஒரே நோக்கம் இருக்க வேண்டும். முதல்ல திட்டமிட வேண்டும், 2வதாக கட்டுப்பாடு அவசியம், 3வதாக தியாகம் அவசியம், சேக்ரிஃபைசல், சில காரியங்களை விட்டு நம்ம வர வேண்டும். 4வதாக ஒரே நோக்கம், கடனை அடைத்து நான் வெளியே வர வேண்டும். இப்படி இருந்தால் தான் கடனிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, எந்த ஒரு பந்தயம், ஓட்டப்பந்தயம் எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஆரம்பம் ஒன்று இருக்கிறது, முடிவு ஒன்று இருக்கிறது. அதே போல கடனை அடைப்பதற்கு நம்ம ஆரம்பிக்கக்கூடிய அந்த முயற்சியை முடிவு வரை, கடனை அடைக்கிற வரை அதை நாம் விட்டுவிடக்கூடாது. பாதியில் என்ன செஞ்சாக்க எப்படி கடனை அடைக்கிறது, இந்த திட்டம் நமக்கு ஒத்து வராது என்று விட்டீங்கன்னா கடன் சுமையிலிருந்து இங்கே வெளியே வர முடியாது, புரியுங்களா? அநேகர் என்ன செய்கிறாங்க, ஆரம்பத்தில் துவக்கத்தில் அதை கடைபிடிக்கிறாங்க, அந்த திட்டங்களை பாதியில் விட்டு விடுறாங்க, புரியுங்களா? அப்படி இல்லை, ஆரம்பித்து முடிவு வரை அதே திட்டத்தோடு கூட அதை முடிக்கிற வரை அந்த நோக்கத்தோடு கூட நாம் முன்னேறி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் என்ன செய்யறாங்க பாருங்க, பாத்திரம் வாங்கும்போது அது என்ன செய்யற, வரப்போகிற ஆசீர்வாதத்திற்கு அது
ஆனால் வந்து ஆயத்தமாகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ பாத்திரத்தை வாங்கிட்டு வாங்கினா பாத்திரத்தை அவங்க கீழ்ப்படிந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா வரப்போகிற ஆசீர்வாதம் அந்த பாத்திரங்கள்லாம் எண்ணெயால் நிரப்பப்பட போகிறது. அது என்ன செய்ய, அது நிரம்பி வாழ்ந்து அதை அவங்க என்ன செய்ய விற்று கடனை அடைக்க போகிறாங்க. அந்த பாத்திரம் என்பது ஆரம்பத்தினுடைய ஏன்னா ஆசீர்வாதத்துக்கு வரப்போகிற ஆசீர்வாதத்திற்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணுனாக்க பெரிய கடனை தீர்க்க முடியாது என்று இல்லை, எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் அதை தீர்க்க முடியும் என்ற ஒரு விசுவாசத்துக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும். ஹல்லேலூயா. என்றைக்கும் கடன்களை அடைக்க வேண்டாம், அடைக்காமல் தப்பித்துக்கொள்ளும் என்ற மனநிலைமைக்கு வரவே கூடாது. கடனை வாங்கினோம், அரசாங்கம் சட்டம் விடாது, கடன் வாங்கின விட மாட்டாங்க. புரியுங்களா? வீட்டை தட்டுவாங்க, ஆஃபீஸுக்கு வந்து தட்டுவாங்க, பிரச்சனை கொடுப்பாங்க. கடன் வாங்கினோம் என்றால் அதை அடைத்து தீர வேண்டும் என்ற மன பக்குவம் மனம் நமக்கு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் எலிசா தீர்க்க ஆலோசனை சொல்கிறாரு, நீ போய் என்ன வந்து ஏற்கனவே பாருங்க அவங்க கடன் இருக்காங்க, கடன் இருக்கின்ற பொழுது என்ன செய்வாங்க, ஏன்னா வந்து பாத்திரம் போய் இன்னும் மற்றவங்க இடத்துல போய் கடன் என்ன கேட்டாங்கன்னாக்கா கடனில் இருக்காங்க, எண்ணெய் கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பாத்திரத்தை கேட்டால் அனுப்பிச்சுவாங்க, கொடுப்பாங்க. என்ன வந்து கொஞ்சம் விலை அவங்களுக்கு கூட கொஞ்சம் பொருள் அதிகமாக உள்ள இது யாரும் என்ன எல்லா கடை வீட்டில் கேட்டால் கொடுப்பாங்க. இல்லை, பாத்திரம்னாக்கா சரி கொடுத்துட்டு நம்ம சரி அதை திரும்பி வாங்கி கொள்ளலாம் என்று சொன்ன உடனே அந்த பாத்திரத்தை அவர்கள் எல்லா வீடுகளிலும் சென்று பெற்றார்கள். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணுனாக்கா கடன் வாங்கினவங்க, நீங்கள் உங்கள் கடன்காரத்தில் கடன் பெற்ற யார்கிட்ட நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அவங்களிடத்துல நீங்கள் போய் பேசுங்க, கடனை அடைக்கக்கூடிய திட்டங்களை குறித்து பேசுங்க. புரியுங்களா? அவங்க என்ன வந்து உங்களுக்கு ஏன்னா கடனை முழுவதுமாக அடைங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் பிளான் போட்டு கொடுங்க, ஒரு திட்டத்தை போட்டு கொடுங்க. என்னையால் ஒரே மாதத்தை அடைக்க முடியாது, குறைந்தது 5 மாதத்தில் நான் அடைத்து விடுவேன். ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பிளான் போட்டு திட்டங்களை நீங்கள் கொடுக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஏன்னா கடன் வாங்கும்போது நீங்கள் கூச்சப்படல, அதே போல் கடனை அடைப்பதற்கு திட்டங்களை சொல்வதற்கும் கூச்சப்படக்கூடாது, ஓடி ஒழியக்கூடாது. கடன்காரன் வந்தால் ஓடி ஒழியக்கூடாது. கடன்காரன் ஃபோன் அடித்தானாக்கா நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஏன்னா அந்த ஃபோனை தவிர்க்கக்கூடாது. ஏன்னா உங்கள் மேல் நம்பிக்கை வரணும். இல்லைன்னா உங்களை வீட்டுக்கு தேடி வருவாங்க, உங்களை என்ன சொல்லுவாங்க, பிரச்சனை கொடுப்பாங்க. புரியுங்களா? அப்போ அருமையான இந்த திட்டங்களை அப்பமாக எண்ணாமல் ஆரம்பத்தில் திட்டங்களை போட்டு அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சில வேளைகளிலே கடன் வாங்கினவங்க நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் பிளானுக்கு ஒத்து வர மாட்டாங்க, உங்களை மிரட்டலாம், இதெல்லாம் படலாம். ஆனால் நீங்கள் அந்த காரியத்தில் தீர்மானமாக இருக்கணும். என்னோட வருமானம் இவ்வளவு இருக்குது, இந்த வருமானத்தை வச்சு குடும்பத்தோடு நடத்தணும், இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் கொடுக்க முடியும் என்ற தீர்மானத்தோடு இருந்து அவங்க வாங்கவில்லை என்றாலும் நீங்கள் அந்த மாதத்தில் அவர்களுக்கு அந்த மந்த்லி 5 மாதம் நீங்கள் தவணை போட்டுக்கலாம், 1 மாத தவணை நீங்கள் போய் கொடுங்க, வாங்க. அவங்க இல்லைன்னாலும் பேங்க் டிரான்ஸ்ஃபர்னாச்சும் பண்ணுங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது அவங்க என்ன செய்வாங்க, கடன் கொடுத்தவங்க இவர் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். இவர் கடன் கொடுக்காம ஏமாற்றாமல் ஓடி ஒழியவில்லை, ஏதோ கொடுக்கிறார், ஏன்னா வர்றதை நம்ம வாங்கி சீக்கிரமாக அந்த கடனை ஏன்னா இவற்றிலிருந்து கடன் கொடுத்தது வாங்கி விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை கடன் கொடுத்தவர்களுக்கு வரும். புரியுங்களா? அதனால திட்டத்தை போடுங்க. புரியுங்களா? திட்டத்தை நீங்கள் போடுகின்ற பொழுது அவர்களுக்கு தெரியும் நீங்கள் உங்ககிட்ட இருந்து எப்படியோ கடன் வந்து சுத்தமாக கொடுக்காம ஏதோ கொடுக்குறாரு, உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். புரியுங்களா? அதனால்தான் இந்த கடனை திருப்பி அடைப்பதற்கான காரியத்தை சொல்கிறேன். இதை செயல்படுத்துங்க. திட்டங்களை போட்டு இன்ஸ்டால்மெண்ட் பிளான் போட்டு அவர்களுக்கு கடன்காரங்களை வாங்கினவங்கிட்ட சந்தித்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள் மேல் நம்பிக்கை வருகிற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். மாதத்தில் கெட்டுங்க. ஏன்னா வந்து அதனுடைய டியூ கெட்டுகின்ற பொழுது அவர்களுக்கு நம்பிக்கை வரும். கடன்லேருந்து இலகுவாக நீங்கள் வெளியே வர முடியும். அடுத்ததாக கடன்களை எப்படி தீர்க்க முடியும் என்பதை குறித்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். நன்றாக கவனியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.